இப்போ நம்ம டோபாலஜி ஆன் மெட்ரிக் ஸ்பேஸ் படிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டோபாலஜி ஆன் ரியல் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? ரியல் நம்பர்ஸில் டோபாலஜி ஆன் ரியல் நம்பர்ஸ்னா என்ன? ஓப்பன் செட்டு, க்ளோஸ்டு செட்டு, இன்டீரியர் ஆஃப் ஏ பாயிண்ட்டு, எக்ஸ்டீரியர் இந்த கான்செப்ட்லாம் எதில் படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆரில் படிச்சிட்டோம். சரிங்களா? ஆர் மீன்ஸ் ஆர் பவர் 1 அப்படின்னு அர்த்தம். செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் படிச்சிட்டோம். இப்போ அதே ஓப்பன் செட்டு, க்ளோஸ்டு செட்டு எல்லாமே ஆர் ஸ்கொயரில் எப்படி இருக்கும், ஆர் கியூப்ல எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஆர் பவர் 1ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கூடவே என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ரிக் ஒன்று தேவை. டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்ரிக் ஒன்று தேவை. ஸோ அதனால தான் அது எல்லாத்தையுமே இங்கே எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெட்ரிக் ஸ்பேஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம நடத்துறத ரியல் அனாலிசிஸ் எடுத்துக்கிறதாலும் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ ரியல் அனாலிசிஸில் ஏற்கனவே நம்ம ஆறில் ஓப்பன் செட்டு, க்ளோஸ்டு செட்டு, இன்டீரியர் அப்படின்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதே கான்செப்டை எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர் பவர் என்னுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் அதை எல்லாத்தையும் இப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் படிக்க போகிறோம். ஓகே, அப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் படிக்கும் பொழுது நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஓப்பன் செட்டு, க்ளோஸ் செட் எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணி படிக்க போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஆர் பவர் என்ல மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்களால் அது கொஞ்சம் சொல்கிறாங்க, ஆத்தர் சொல்லியிருக்காங்க, உங்களால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, என்ன சொல்ல வராங்கன்னு புரியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்க அதை பூரா நீங்க என்னவா நீங்க ஃபீல் பண்ணி பாத்துக்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஆர் பவர் என்ல ஆருக்கு பல எண்ணுக்கு பல 2 இல்ல 1 போட்டு நீங்க அதை ஜென்ரலைஸ்ட் கான்செப்டா இருக்கிறத ஒரு பர்டிகுலருக்கா கொண்டு வரணும். என்னவா மாறும்? அது ஒரு ரியல் நம்பர்ஸா மாறும், இல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா மாறும். அப்ப நீங்க அந்த தியரியை படிச்சு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா புரியும் அங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஜென்ரலைஸ்டு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பர்டிகுலரா பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதே நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம். ஓகே, ரைட். லெட் x, d be the given metric space. Let x naught belongs to capital X and R be any positive real number. Then the open sphere with the center at x naught and radius R is the subset of x defined by s of x naught comma R அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா open sphere with the center x naught and radius R அப்படின்னு அர்த்தம். அந்த செட்டை எப்படி டிஃபைன் பண்றோம்? Set of all x belongs to the given set capital X such that whose distance from the fixed point x naught is always less than R அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ இதுதான் நான் இந்த செட்டை நான் என்னன்னு சொல்றேன்? ஓப்பன் ஸ்பியர்னு சொல்றேன். சரி, இந்த செட்டு R1ல என்னவா இருக்கும்? செக் பண்ணி பார்த்துடலாம். R1ல என்ன இருக்குனாக்கா ரியல் நம்பர்ஸ். ஸோ R, D அப்படின்னு எடுத்துடுறேன். சரிங்களா? What is d? d of x, y is equal to modulus of x minus y. இதுதான் d ஃபங்க்ஷனு. இப்போ நான் x நாட் அப்படிங்கிற ஒரு நம்பர் xல எடுக்கணும். ஸோ x நாட்டுக்கு பதிலாக நான் என்ன செலக்ட் பண்ணிட்டோம்? 1ங்கிற நம்பரை செலக்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை 2ங்கிற? சரி, ஓகே, 3 நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். என்ன நம்பர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து r is any பாசிட்டிவ் நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பர் சொல்லணும். ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆருக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1 அப்படின்னு பாசிட்டிவ் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த செட்டை நான் டிஃபைன் பண்றேன். ஓப்பன் ஸ்பியர், இதுதான் x நாட் வேல்யூ. சரிங்களா? x நாட்ங்கிறது தியர். ஓப்பன் ஸ்பியர் வித் சென்டர் x நாட் அண்ட் ரேடியஸ் r அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்க போறோம்? ஓப்பன் ஸ்பியர் வித் சென்டர் 3 அண்ட் ரேடியஸ் 1 பார்க்க போறேன். அப்ப s of 3, 1 அப்படிங்கிறது என்ன? that is equal to set of all x belongs to real number such that d of x value இங்க என்ன? d of x, x நாட் வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா 3 எடுத்துருக்கோம். so d of x, 3 is less than 1. அப்ப இது என்னவா இருக்கும் சொல்லுங்க? d of x, 3 less than 1 வரணும். அப்ப நம்பர் லைன் இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி, இங்க 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. இங்க 3ல இருந்து எந்தெந்த நம்பர்லாம் 1 டிஸ்டன்ஸ்ல இருக்கும்? இந்த இடத்துல 4 வருங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கும்? 2 இருக்கும். ஸோ 3ல இருந்து ஒரு நம்பர் சொல்றீங்க அப்படின்னாக்கா அந்த நம்பருக்கும் 3க்குள்ள டிஸ்டன்ஸ் 1 விட கம்மியா இருக்கணும். அப்ப 3.1, 3.2, 3.3, 3.4, 3.9, 3 up to 4 வரைக்கும் எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே 1 விட கம்மியா இருக்கும். அது மாதிரி 3க்கு லெஃப்ட் சைடு வருங்க. 2.9, 2.8, 2.1 அப்படின்னு
2க்கு ரைட் சைடு உள்ள எல்லா நம்பருக்கும் 3க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு பாருங்க. அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே லெஸ் தென் 1 இருக்கும். அப்ப இந்த செட்ல என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 2ல இருந்து 4க்குள்ள உள்ள எல்லா நம்பரும் இருக்கும். ஆனா 2 இருக்குமா? இருக்காது. 4 இருக்குமா? இருக்காது. ஏன்னா 2 போட்டீங்கன்னா 2க்கும் 3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடும்? 1 ஆயிடுமா? சோ அப்ப இந்த செட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓப்பன் செட் 2,4. என்னது? ஓப்பன் ஸ்பியர் வித் சென்டர் 3 அண்ட் ரேடியஸ் 1 அப்படிங்கிறது நம்பர் லைன்ல என்ன செட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓப்பன் இன்டர்வல் 2,4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 3 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பரும் ரியல் நம்பர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி போடுறோம். அதுதான் இந்த ஓப்பன் இன்டர்வல் 2,4. சரிங்களா? அப்ப நம்பர் லைன்ல ஓப்பன் ஸ்பியர், தட் மீன்ஸ் ரியல் லைன்ல ஓப்பன் ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் இன்டர்வலை குறிக்க போகுது. சரிங்களா? ரைட். இதே ஆர் ஸ்கொயர்ல எப்படி இருக்கும்? ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டாலே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிளேன். ஆர் ஸ்கொயருங்கிறது என்னது? பிளேன். ஏன்னா ஆர் ஸ்கொயர் அப்படின்னாக்கா 2 கோஆர்டினேட் இருக்கு போது 2 கோஆர்டினேட் இருக்கிறது எல்லாமே பாயிண்ட் ஆன் தி பிளேன் தானே. சரிங்களா? அப்ப நமக்கு 2 ஆக்சிஸ் போடுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்குங்க, ஒய் ஆக்சிஸ் போட்டுக்குங்க. நம்ம ஆர் ஸ்கொயர்ல ஓப்பன் ஸ்பியருங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு இப்ப பாத்திரலாம். சரிங்களா? அப்ப so this is x axis. This is x axis and this is y axis. இப்ப ஆர் ஸ்கொயர்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா அது எத்தனை கோஆர்டினேட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 2 கோஆர்டினேட் இருக்கும். அப்ப x0 அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆர் ஸ்கொயர்ல எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுல 2 கோஆர்டினேட் இருக்கும். சரிங்களா? அப்ப x0, y0 அப்படின்னு எடுத்துக்கிட்டுமா? சரி, ஓகே. ஆறுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆருக்கு பதிலாக நான் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப வாட் இஸ் எஸ் ஆஃப் x0, y0? இந்த x0, y0ல இருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டும். இப்ப நான் வந்து இதை வந்து x0, y0 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நான் 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த x0, y0 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த இன்சைட் தி சர்க்கிள்ல எந்த பாயிண்ட் எடுத்தும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சினாக்கா அந்த x0, y0க்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சினாக்கா அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட்டோட கம்மியா இருக்குமா? ஏன்னா ரேடியஸே என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டேன். அப்ப ஆர் ஸ்கொயர்ல சென்டர் ஓப்பன் ஸ்பியர் வித் சென்டர் x0 அண்ட் ரேடியஸ் ஆறுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு இன்சைட் தி சர்க்கிள் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் குறிக்குது. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா டிஸ்க்னு சொல்லுவாங்க. சர்க்கிள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சர்க்கிள்னாக்கா ஆன் தி பாயிண்ட்ஸ் மட்டும் தான். சரிங்களா? சோ ஆர் ஸ்கொயர்ல ஓப்பன் ஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா set of all points inside the circle. on the circle கூட செலக்ட் பண்ணக்கூடாது. on the circle செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்குவல் டு கண்டிஷன் வரணும். ஈக்குவல் டு கண்டிஷன் வந்தாக்கா இன்சைட் தி சர்க்கிள் அண்ட் ஆல்சோ ஆன் தி சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ ஆர் ஸ்கொயர்ல இந்த டெஃபினேஷன் படி ஓப்பன் ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்க். ஓகேங்களா? என்ன டிஸ்க்? அது ஓப்பன் டிஸ்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, அப்ப ஆர் கியூப்ல எப்படி இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆர் கியூப்ல இது அப்படியே ஒரு பாலோட 3 டைமென்ஷன் என்ன அப்படின்னாக்கா நீங்க ஒரு காயினை சுண்டி விடுங்க. அப்படியே சுண்டுனாக்கா அந்த காயின் சுத்தும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸ்பியர் கிடைக்குதுங்க. தட்ஸ் ஆல். சோ ஆர் கியூப்ல ஓப்பன் ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரிஜினல் ஸ்பியர் பால். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பாலுக்கு உள்ள ஓப்பன் ஸ்பியர்ங்கிறது பால்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பாலுக்கு உள்ள கண்டிப்பா என்ன இருக்கும்? சென்டர்னு இருக்கும். அந்த பாலுக்கு சர்ஃபேஸ் மேல் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் ஆன் தி ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர்ல ஒரு பாயிண்ட் பாலுக்கு சென்டர் இருக்கும். சென்டருக்கு சர்ஃபேஸ்க்கு உள்ள ஒரு பாயிண்ட் எடுங்க, சென்டர் எடுங்க. சென்டருக்கும் அந்த பாலுக்கு உள்ள உள்ள பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. அது லெஸ் தென் ஆர் இருக்கும். ரேடியஸ் ஆர் அப்படின்னாக்கா. சரிங்களா? ஸோ 3 டைமென்ஷன்ல ஓப்பன் ஸ்பியர் அப்படிங்கிறது ஓப்பன் பாலுங்க, வேற எதுவும் கிடையாது. தட்ஸ் ஆல். இப்ப
எங்கெல்லாம் நம்ம நெய்பர்ஹுட் அப்படிங்கிற கான்செப்ட், ஓப்பன் இன்டர்வல் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம நம்பர் லைன்ல யூஸ் பண்ணோமோ, இனிமே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? A subset G of a metric space x comma d is called open set if given any point x in G there exists a positive real number R such that S of x comma R belongs to G. That is, each point of G is the center of some open sphere contained in G. ஒரு செட்டை வந்து ஓப்பன் செட்னு சொல்லணும்னா ரியல் லைன்ல எப்படி படிச்சோம்? அந்த செட்டுக்குள்ள எந்த நம்பர் எடுத்தோ அந்த நம்பர் இருக்கிற சுத்தி ஒரு ஸ்மால் ஓப்பன் இன்டர்வல் போட்டோம்னா அந்த ஓப்பன் இன்டர்வல் செட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னோமா? அதே தான் இங்க மெட்ரிக் ஸ்பேஸ்ல. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஒரு செட்டை ஓப்பன் செட்னு சொல்லணும்னாக்கா அந்த செட்டுக்குள்ள எந்த ஒரு பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதை சென்டரா வச்சு ஒரு சின்ன ஸ்பியர், however it may be small, டிரா பண்ணோம்னாக்கா அந்த ஸ்பியர் கண்டிப்பா எதுக்குள்ள இருக்கணும்? அந்த செட்டுக்குள்ள இருக்கணும். இருந்துச்சுனாக்கா அதை என்னன்னு சொல்றோம்? ஓப்பன் செட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆர் ஸ்கொயர்ல இது வந்து ஓப்பன் செட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஓப்பன் ஸ்பியர் எல்லாமே ஓப்பன் செட்டான்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் செட் தான். ஸோ இதுக்குள்ள ஒரு நம்பர் எடுங்க, நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்றேன், இந்த இடத்துல செலக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு சின்ன ரேடியஸ் வச்சுக்கிட்டு அதை சுத்தி ஒரு பால் போட்டோம்னா அந்த பால் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? நீங்க எந்த இடத்துல வேணாலும் பாயிண்ட் எடுத்துங்க. சரிங்களா? நீங்க ரொம்ப பக்கத்துல எடுத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணிட்டு தான் அப்ப நான் ரேடியஸ் செலக்ட் பண்ணும், வேற எதுவும் கிடையாது. So that's all. Each open sphere, the whole space and the empty set are open. ஆருக்கு ஜெனரலைஸ் பண்ணீங்கன்னாக்கா எம்டி செட் வந்து ஓப்பன், ஹோல் ஸ்பேஸ், ஹோல் செட் ரியல் நம்பர்ஸ் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கோங்களா? அப்புறம் எவ்ரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஓப்பன் செட்னு சொல்லியிருக்கோமா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. That's all. A subset G is open if and only if it is the union of all sphere contained in G. ஒரு செட்டை ஓப்பன் சொல்லணும்னாக்கா அந்த செட்டை வந்து அந்த செட்டுக்குள்ள உள்ள எல்லா ஓப்பன் ஸ்பியரோட யூனியனா சொல்லலாம். அதான். Any union of open set in a metric space X is open and any finite intersection of open set in X is open. ஆர்லே பார்த்திருக்கோமே, arbitrary union of open set is open, finite intersection of open set is open. அதை எதுக்கும் இங்க சொல்லியிருக்கோம், மெட்ரிக் ஸ்பேஸ்க்கும் சொல்லியிருக்கோம். A subset of a metric space x comma d, let A be the subset of a metric space x comma d. A point x naught in A is called an interior point of A. சரிங்களா? இந்த பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்ட்னா சொல்லணும்னாக்கா அந்த பாயிண்ட்டை சென்டரா வச்சு ஒரு ஸ்பியர் டிரா பண்ணி அந்த ஸ்பியர் அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி உங்களால ஸ்பியர் டிரா பண்ண முடியும். அதுதான் இன்டீரியர் பாயிண்ட். அங்க ஓப்பன் செட்டுக்கு என்ன சொன்னமோ அதான், ஒரு இன்டீரியர் பாயிண்ட்டுக்கு என்ன சொன்னமோ அதே தான். ரியல் நம்பர்ல ஒரு பாயிண்ட் இன்டீரியர் பாயிண்டா இருக்கணும்னாக்கா அந்த பாயிண்ட்டை சுத்தி ஒரு சின்ன நெய்பர்ஹுட் போட்டோம்னா, ஒரு ஓப்பன் இன்டர்வல் போட்டோம்னா அந்த ஓப்பன் இன்டர்வல் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அதான் செட். லெட் ஏ பி எ செட். Point x naught in A is called the interior point of A if it is the center of some open sphere contained in A. அப்போ நான் இங்க போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஓப்பன் ஸ்பியர் இன் ஆர் ஸ்கொயரு. அப்ப இந்த டிஸ்குள்ள உள்ள எல்லா பாயிண்ட்டுமே என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டீரியர் பாயிண்ட் தான். ஏன்னா அந்த டிஸ்குள்ள ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை சுத்தி ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பியர் டிரா பண்ண முடியும். அது வந்து அந்த டிஸ்குள்ளேயே இருக்கும். ஆனா பாயிண்ட்ஸ் ஆன் தி டிஸ்க் எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து இன்டீரியர் பாயிண்டா இருக்காது. ஏன்னா அந்த சர்க்கிளுக்கு மேல ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை சுத்தி நம்ம ஒரு பால் போட்டோம் அப்படின்னாக்கா எப்படி பால் போட்டாலும் அது வந்து சர்க்கிளுக்கு வெளியிலயும் சில பாயிண்ட்ஸ் உடையாந்துரும். அப்படிங்கிறப்ப அது வந்து என்ன பாயிண்டா இருக்காதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டீரியர் பாயிண்டா இருக்காது. அப்ப ஏற்கனவே நான் சொன்ன கான்செப்ட் தான். க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு இன்டீரியர் பாயிண்ட் என்ன? 0 வந்து இன்டீரியர் பாயிண்டா இருக்க முடியாது, 1 இன்டீரியர் பாயிண்டா இருக்க முடியாது. ஏன்னா 1 சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னாக்கா அந்த நெய்பர்ஹுட்ல 1க்கு ரைட் சைடுல நம்பர் உடையாந்துரும். அது மாதிரி 0 சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னா அந்த நெய்பர்ஹுட்ல 0க்கு லெஃப்ட் சைடுல நம்பர் உடையாந்துரும். ஆனா பிட்வீன் 0 to 1ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது எல்லாமே அதுக்கு என்ன பாயிண்டா இருக்கும்? இன்டீரியர் பாயிண்டா இருக்கும். ஸோ ஒரு செட்டு சொல்லிட்டீங்க, அந்த செட்டுக்கு எது இன்டீரியர் பாயிண்ட் எது இன்டீரியர் பாயிண்டா இருக்காது அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு செட்ல உள்ள எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டையும் கலெக்ட் பண்ணி ஒரு செட்ல எழுதினாக்கா அந்த செட்டுக்கு பேர் தான் இன்டீரியர் ஆஃப் ஏ. அதை எப்படி டினோட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, டினோட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா INTA போட்டா ரீட் அஸ் இன்டீரியர் ஆஃப் ஏ. இல்லைனாக்கா இந்த மாதிரி ஏ பவர்ல இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா read as interior of A. இந்த ரெண்டு சிம்பிள்ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். A subset A is open in a metric space if and only if A is equal to interior of A. metric space நம்ம Rலயும் நம்ம இதே படிச்சிருக்கோம்.
same result. Interior of A is the union of all open subsets contained in A. கொடுத்திருக்க செட்டுக்கு இன்டீரியர் கண்டுபிடிக்கணுமா, அந்த செட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லா ஓப்பன் செட்ஸையும் கண்டுபிடிச்சு யூனியன் பண்ணுங்க. அதான் இன்டீரியர் ஆஃப் ஏ. A point x in the given metric space is called a limit point of a subset of x if each open sphere centered at x contains at least one point of a different from x where x may or may not belongs to a. ரியல்ல படிச்ச சேம் கான்செப்ட். அங்க வந்து என்ன, each neighborhood of x contains at least one point of a different from the limit point அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க அங்க நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இங்க என்ன வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓப்பன் ஸ்பியர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கோம். A subset f of a metric space is called closed set if it contains all of its limit points. The empty set pi and the whole space x are closed set. So எல்லா மெட்ரிக் ஸ்பேஸுக்கும் எம்டி செட்டும் ஹோல் செட்டும் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் எம்டி செட்டும் ஹோல் ஸ்பேஸும் ஓப்பன் சொன்னேன். இங்கேயும் அதே சொல்றேன். பை கமா எக்ஸ் இஸ் என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு. இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், மெட்ரிக் ஸ்பேஸுக்கும் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு படிக்கிறதுக்கும் ரியல் அனாலிசிஸும் படிக்கிறதுக்கும் இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ கொலைப்பூரன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபார்மெட்ல டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா. இப்ப நான் செட்டு வந்து ஆறுன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். என்னுடைய செட்டு வந்து ஆர், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் தி மெட்ரிக் டி. ஓகேங்களா. இந்த மெட்ரிக் ஸ்பேஸுக்கு எது எது ஓப்பன் செட்ஸ், போத் ஓப்பன் போத் க்ளோஸ்டு. என்ன போத் ஓப்பன் க்ளோஸ்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எம்டி செட்டு அண்ட் ஹோல் ஸ்பேஸ் ரெண்டுமே என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு, சரிங்களா. ரைட். இப்ப நான் கொடுத்திருக்க செட்டு வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் கிடையாது. என்னுடைய செட்டே நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0,1. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் கொடுத்திருக்க செட் என்ன, க்ளோஸ் இன்டர்வல் 0,1. நான் இதுக்கு டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். நவ் திஸ் செட் எக்ஸ் together with this function d form a metric space, சரிங்களா. இது மெட்ரிக் ஸ்பேஸ். இப்ப இந்த மெட்ரிக் ஸ்பேஸுக்கு எது ஹோல் செட், க்ளோஸ் இன்டர்வல் 0,1 னா ஹோல் செட், எம்டி செட் பை. so in this metric space the close interval 0,1 is both open closed. கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் கொடுத்தாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0,1 வந்து க்ளோஸ்டு செட் தான், அது ஓப்பன் செட் கிடையாது. பட் என்னுடைய அண்டர்லைங் செட்டே நான் கொடுத்திருக்க ஹோல் செட்டே க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தான் அப்படின்னு கொடுத்திருக்கேன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ்ல என்ன கான்செப்ட் சொல்றோம், given space and empty set is both open closed இப்ப சொல்லிருக்கோமா. அப்ப given space என்ன, இங்க given space நான் கொடுத்திருக்கிறதே க்ளோஸ் இன்டர்வல் 0,1 தான். so close interval 0,1 is both open closed and empty set is both open closed. இப்ப இத வந்து சப்ஸ்பேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப R, D is a metric space where d of x, y is equal to modulus of x minus y. R is the set of all real numbers. இப்போ இதில் உள்ள ஓப்பன் செட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் உள்ள ஓப்பன் செட்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா all open intervals and all union of open intervals, empty set, the whole set R is R open interval, சரிங்களா. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு சப்செட் எடுக்கிறேன். என்ன சப்செட், இங்கே சொன்ன மாதிரி தான் x is subset of set of all real numbers R and it is closed interval 0,1. Now this closed interval 0,1 together with the same distance function d form a metric space. இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா R, D க்கு சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாங்களா. ஸோ இட் இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் R, D. சரி, இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு ஓப்பன் செட் எப்படி இருக்கும், க்ளோஸ் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எனி ஓப்பன் செட் ஆஃப் திஸ் சப்ஸ்பேஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் G இன்டர்செக்ஷன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 where G is open set in R, T.
இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,1, Dல ஒரு ஓப்பன் செட் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓப்பன் செட் என்ன ஃபார்மட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர் கமாடியில் ஒரு ஓப்பன் செட் எடுத்து அந்த ஓப்பன் செட்டுக்கும் க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் செட். சரிங்களா? இப்போ ஆர்க் அப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0,1, Dக்கு எந்த மாதிரிலாம் ஓப்பன் செட் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஜி இருக்கிற இடத்துல நம்ம என்ன ஆரே ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஏன்னா ஆர் வந்து உங்களுக்கு ஓப்பன் செட்டு தானே ஆர் கமாடியில். சரி, இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஓகேங்களா? அப்போ க்ளோஸ் இன்டர்வல் 0,1ங்கிறது இந்த மெட்ரிக் ஸ்பேஸுக்கு ஓப்பன் செட். சரி, ஓகே. ஆரில் வந்து எம்டி செட்டும் உங்களுக்கு ஓப்பன் செட் தான். சரிங்களா? ஸோ எம்டி செட் இன்டர்செக்ஷன் வித் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? எம்டி செட் வரும். அப்போ எம்டி செட்டும் க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல ஓப்பன் செட் தான். வேற என்ன மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்படி ஒரு செட் எடுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் இன்டர்வல் 0 ஓப்பன் இன்டர்வல் -1, 0.5 அப்படின்னு ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுக்கிறேன். இது இந்த ஆறில் ஓப்பன் செட் தான். இது கூட க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு இன்டர்செக்ஷன் எடுங்க. இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் எடுக்கும் பொழுது காமன் எலிமெண்ட்ஸில் கண்டிப்பாக 0 இருக்கும். ஸோ க்ளோஸ்டு 0. அப்புறம் 0.5 வந்து காமன் எலிமெண்ட்ஸாக இருக்காது. ஸோ ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ்டு 0, ஓப்பன் 0.5. அப்போ க்ளோஸ்டு 0, ஓப்பன் 0.5 வந்து கண்டிப்பாக இந்த செட்டுக்கு ஓப்பன் செட்டாக இருக்கும். சரி, அடுத்து இன்னொன்று எடுக்கிறோம் பாருங்களேன். ஓப்பன் இன்டர்வல் 0.5, ஓப்பன் இன்டர்வல் 0.5, 2 இது வந்து ஆர் கமாடியில் ஓப்பன் செட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது கூட க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது ரெண்டுக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக 1 வந்து காமன் எலிமெண்ட். அப்புறம் 0.5 பார்த்தீங்கன்னாக்கா இந்த செட்டில் இருக்காது, இதில் இருக்கும். ஸோ அப்போ என்னன்னாக்கா காமன் எலிமெண்ட்ல 0.5 வராது. இப்போ என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா இதான் வரும். இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறீங்க. நல்லா நீங்கள் வேணால் நம்பர் லைன் போட்டு பார்த்துக்குங்க. நம்பர் லைன் போட்டு இந்த இடத்துல -∞ எழுதி இந்த இடத்துல +∞ போட்டு ஸோ இது வந்து 0, இந்த இடத்துல நம்ம 1ங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ ஓப்பன் இன்டர்வல் 0.5, 2 அப்படிங்கிறது இதுதான் 0.5 அப்படின்னாக்கா ஓப்பன் இன்டர்வல் 0.5னா அந்த இடத்துல 0.5 எடுத்துக்கூடாது. 2 இது வரைக்கும் உள்ள ஆல் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1னாக்கா அந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸும் 0 இன்க்ளூடட், 1 இன்க்ளூடட். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னாக்கா இந்த போர்ஷன் தான் இன்டர்செக்ஷன் வரும். சரிங்களா? அப்போ இந்த போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் செட்ல 0.5 கிடையாது. அப்படிங்கிறப்ப 0.5 காமன் எலிமெண்ட்ல வருமா? வராது. அப்போ இதுதான் இதுக்கான இன்டர்செக்ஷன் வேல்யூ. இது வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,Dல கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓப்பன் செட்டா இருக்கும். சரி, வேற என்ன இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் இப்படி ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓப்பன் இன்டர்வல் 0.1, 0.9 அப்படின்னு எடுத்துட்டு க்ளோஸ் இன்டர்வல் 0,1ஓட இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். அது உங்களுக்கு என்ன வருதும்? அதே தான் வரும். ஓப்பன் இன்டர்வல் 0.1, 0.9. அப்போ நான் கேரக்டரைசேஷன் பண்றேன். க்ளோஸ் இன்டர்வல் 0,1, Dக்கு ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தட் மீன்ஸ் ஓப்பன் செட் ரிலேட்டிவ் டு த க்ளோஸ் இன்டர்வல் 0,1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா the whole space, அப்புறம் எம்டி, லெஃப்ட் சைடு 0வை க்ளோஸ் பண்ணி ரைட் சைடு ஏவை ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த ஏங்கிற நம்பர் எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0லேருந்து 1க்குள்ள இருக்கணும். அடுத்த செட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ரைட் சைடு 1 க்ளோஸ் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடு ஏ அப்படிங்கிற நம்பரை ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் ஏ எதுலேருந்து இது வரைக்கும் கேட்டீங்கன்னாக்கா 0 லெஸ் தென் ஏ லெஸ் தென் 1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இன்னொன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஓப்பன் இன்டர்வல் A, B அப்படின்னு இருக்கும். இதில் ஏ பி ரெண்டு நம்பருமே 1 விட கம்மியாக இருக்கும், 0வோட பெருசாக இருக்கும். ஸோ இதுதான் தீஸ் ஆர் தி ஓப்பன் செட் ரிலேட்டிவ் டு தி given set closed interval 0,1. சரிங்களா? ஸோ என்னுடைய ஸ்பேஸே closed interval 0,1, D அப்படின்னு கொடுத்துட்டு
இதுக்கு ஓப்பன் செட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு இதெல்லாம் ஓப்பன் செட் தான் கண்டிப்பா சொல்லலாம். இந்த கொஸ்டின் டிஆர்பியில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒரு ஹோல் ஸ்பேஸுக்கு ஓப்பன் செட் உங்களுக்கு தெரியும். ஒரு ஹோல் செட்டோட கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹோல் ஸ்பேஸுக்கு இப்போ நம்ம ஒரு சப்ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணி அந்த சப்ஸ்பேஸுக்கு ஓப்பன் செட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சப்ஸ்பேஸ்ல ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறோம்னாக்கா அது எப்படி இருக்கும், எப்படி எல்லாம் டிஃபைன், அது என்ன ஃபார்மட்ல இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சப்ஸ்பேஸையும் ஹோல் செட்ல உள்ள ஓப்பன் இன்டர்செட்டையும் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணீங்கன்னா என்ன ஃபார்மட் கிடைக்குமோ அந்த ஃபார்மட்ல அது கண்டிப்பா இருக்கும். இதுதான் சப்ஸ்பேஸுக்கு ஓப்பன் செட் கண்டுபிடிக்கிற கான்செப்ட். சரி, இப்போ இந்த தியரியில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்ப க்ளோஸ் இன்டர்வல் 0, செமி க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல் 0, a வந்து இந்த செட்டுக்கு என்னவா இருக்குது, ஓப்பன் செட்டா இருக்கு. ஆனா ஆர்கமாடியில ஓப்பன் செட்டா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது இல்லைங்களா? அப்ப ஓப்பன் செட்டின் சப்ஸ்பேஸ் எல்லாமே ஓப்பன் செட்டின் ஹோல் ஸ்பேஸா இருக்குங்கிற அவசியம் இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஹோல் சப்செட்டுக்கு சப்ஸ்பேஸுக்கு ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறீங்க, அது வந்து ஹோல் செட்ல அது ஓப்பனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதுதான் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இப்போ நான் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 எடுத்திருக்கேன். நீங்க டிஆர்பியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2 இன்டர்வலாக கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 யூனியன் க்ளோஸ் இன்டர்வல் 2, 3 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த செட்டுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 0.5, க்ளோஸ்டு 1 யூனியன் க்ளோஸ்டு 2,2.5 அப்படிங்கிறது இந்த செட்டுக்கு ஓப்பன் செட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த செட்டுக்கு ஓப்பன் செட் தான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹோல் செட்ல ஓப்பன் இன்டர்வல் 0.5, 2.5ங்கிறது ஓப்பன் செட்டா இருக்குமா? ஆர்ல இது ஓப்பன் செட். சரிங்களா? இதுக்கும் இந்த எக்ஸுங்கிற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா இதுதான் உங்களுக்கு வரும். அப்ப இந்த செட்டு இந்த செட்டுக்கு என்னவா இருக்கும்? ஓப்பன் செட்டா இருக்கும். ஆனா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்க்கு இது என்னவா இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓப்பன் செட்டா இருக்காது. A subset f of a metric space is closed if and only if its complement is open. ரியல்ல பார்த்த சேம் டெஃபினேஷன். ஒரு சப்செட் க்ளோஸ்டு செட்டாக இருக்கணும்னா அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பனாக இருக்கணும். அதே மாதிரி க்ளோஸ்டு செட்டோட ப்ராப்பர்ட்டி ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு படிச்சிருப்போமா? நீங்கள் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எனி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு அண்ட் எனி ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இன் எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. Let x, d be the given metric space and x naught belongs to x and r be any non-negative real number. Then the closed sphere with the center at x naught and radius r is defined as s of x naught, r is equal to set of all x such that distance between x, x naught is less than or equal to r. இப்போ நான் R1ல closed sphere என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டே சொல்லுவோமே. closed sphere with the center at 3 and radius 2 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சென்டர் வந்து என்னவா இருக்கணும், எனக்கு 3 இருக்கணும். சென்டர் 3, ரேடியஸ் வந்து 2. அப்போ 2னாக்கா அப்போ 2 யூனிட்ஸ் 3க்கு ரைட் சைடு போய்க்கலாம், 2 யூனிட்ஸ் 3க்கு லெஃப்ட் சைடு போய்க்கலாம். அப்போ 3க்கு அந்தாண்ட 2 யூனிட்ஸ் ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும் கேட்டாக்கா 5 கிடைக்குங்களா? அதுமாதிரி 3க்கு முன்னாடி லெஃப்ட் சைடு 2 யூனிட்ஸ் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாயிண்ட் கேட்டாக்கா 1 கிடைக்குங்களா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி க்ளோஸ் இன்டர்வல் 1,5. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ளோஸ் இன்டர்வல் 1,5ல 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. 3க்கும் இந்த செட்டில் உள்ள 3க்கும் இந்த செட்டில் உள்ள எந்த ஒரு நம்பருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எதோட கம்மியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்று 2ஆக இருக்கும், இல்லை 2 விட கம்மியாக இருக்கும். 3க்கும் 5க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2. 3க்கும் 1க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2. பிட்வீன் எந்த நம்பர் எடுத்தாலும் 3க்கும் அந்த நம்பருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2ஓட கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இதே நம்ம வந்து R1ல இதுதான் க்ளோஸ்டு ஸ்பியர். ஸோ R1ல க்ளோஸ்டு ஸ்பியருங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? க்ளோஸ் இன்டர்வல் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே R2ல க்ளோஸ்டு ஸ்பியருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸோ நான் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0,0 எடுத்துக்கிறேன். ரேடியஸ் வேல்யூ நான் செலக்ட் பண்ணணும். ஸோ ரேடியஸ் வந்து நான் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சென்டர் ஆரிஜினாக இருக்கணும், ரேடியஸ் 2ஆக இருக்கணும். அந்த சர்க்கிளுக்கு உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆன் தி சர்க்கிள் பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கிள் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் and this is y axis. If you take
it is 0, 0 and the radius is 2 அப்படின்னாக்கா சர்க்கம்ஃபரன்ஸில் உள்ள எந்த பாயிண்ட்டுக்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 2 இருக்கும். ஸோ இன்சைட் தி சர்க்கிளுக்குள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கும் சென்டருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2-ஓட கம்மியாக இருக்கும். ஸோ க்ளோஸ்டு ஸ்பியர் வித் சென்டர் 0, 0 அண்ட் ரேடியஸ் 2 அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சர்க்கிள்குள்ள எல்லா பாயிண்ட்ஸும் வரும், நான் தி சர்க்கிள் பாயிண்ட்ஸும் வரும். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டிஸ்க். இதில் ஆர் ஸ்கொயரில். அப்போ ஆர் கியூப்ல க்ளோஸ்டு ஸ்பியர் வித் சென்டர் 0, 0, 0 அண்ட் ரேடியஸ் 2 அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் அந்த ஒரிஜினல் க்ளோஸ்டு ஸ்பியர். ஓகேங்களா? அது ஒரு ஸ்பியராக இருக்கும். இந்த சர்க்கிளை ரொட்டேட் பண்ண என்ன கிடைக்கும்? ஒரு பால் கிடைக்குங்களா? அந்த பால்குள்ள உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பால்களோட சர்ஃபேஸ் மேலே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் செலக்ட் பண்ணிக்கணும். அதான் க்ளோஸ்டு ஸ்பியர் வித் சென்டர் டேக்ஸ் நாட். ஸோ இந்த 3 டைமென்ஷனில் இருக்கும் பொழுது அது என்ன அந்த எஸ் ஆஃப் எக்ஸ் நாட் ஆர் அப்படிங்கிறது என்ன ஃபிகரை கொடுக்குதோ அதையே நான் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஸோ 1 டைமென்ஷனில் க்ளோஸ்டு ஸ்பியருங்கிறது க்ளோஸ்டு இன்டர்வல், 2 டைமென்ஷனில் க்ளோஸ்டு ஸ்பியர் அப்படிங்கிறது க்ளோஸ்டு டிஸ்க், 3 டைமென்ஷனில் க்ளோஸ்டு ஸ்பியருங்கிறது ஒரிஜினல் க்ளோஸ்டு ஸ்பியர். தட்ஸ் ஆல். எனி க்ளோஸ்டு ஸ்பியர் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு செட். ஸோ க்ளோஸ்டு ஸ்பியர் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். அதே ஓப்பன் ஸ்பியர் எடுத்திங்கன்னா அது ஓப்பன் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஸ்பியர்னாக்கா லெஸ் நார் ஈக்குவல் டு வரக்கூடாது. லெஸ் நார் ஈக்குவல் டு போல அந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லெஸ் தென் ஆர் அப்படின்னு வரும். அதாவது பவுண்டரி ஆஃப் தி சர்க்கிளை, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிளை விட்டுட்டு அதுக்கு இன்சைடு உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா மாதிரி கான்செப்ட், வேற எதுவும் கிடையாது. For each subset A subset of X, the closure of A denoted by A bar is the set consisting of all points of A and all limit points of A. So ரியல்ல நம்ம க்ளோசர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? A பார்னாக்கா ஏல உள்ள பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கணும் ப்ளஸ் அதோட லிமிட் பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? A bar is equal to A union A dash. A dash is the set of all limit points of A அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதுதான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. The closure of A is closed set and it is the smallest closed set containing A. ஆமாம், ரியல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஓப்பன் இன்டர்வல் 0, 1க்கு வந்து க்ளோசர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. அப்போ இதோட க்ளோசர் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 அப்படின்னாக்கா that is the smallest closed set containing open interval 0, 1. ஓப்பன் இன்டர்வல் 0, 1 உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி க்ளோஸ் இன்டர்வல் வந்து நிறையா நம்ம சொல்லலாம். என்னது -1, 2ன்னு சொல்லலாம், -1, 1 சொல்லலாம், இல்லை 0, 2 அப்படி சொல்லலாம். ஸோ எந்த இன்டர்வல் எடுத்தாலும் அதில் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0, 1 இருக்கணும். அந்த மாதிரி இன்டர்வல்ஸ் எல்லாம் எடுங்க, சரிங்களா? அதுலேயே ஸ்மாலஸ்ட் இன்டர்வல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 தான் ஸ்மாலஸ்ட் இன்டர்வல், சரிங்களா? அதை தான் இங்கே க்ளோசர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த க்ளோசர் ஆஃப் ஏ இஸ் தி க்ளோஸ்டு செட் அண்ட் இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏ. அப்போ ஓப்பன் இன்டர்வல் A, Bக்கு க்ளோசர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ் இன்டர்வல் A, B வரும். A subset A in a metric space X, D is closed if and only if A is equal to A bar. ஒரு க்ளோஸ்டு செட், ஒரு செட்டை வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்லணும்னா அதுக்கு க்ளோஷர் வந்து அந்த செட்டுக்கே ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் க்ளோஸ்டு செட். இப்போ ஏ பார்னா என்ன? ஏ யூனியன் ஏ டேஷா? அப்போ அதோட பொருள் என்ன? ஒரு செட்டு வந்து க்ளோஸ்டு செட்டாக இருக்கும்போது அப்படின்னாக்கா அந்த செட்டோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும், செட்டை விட்டு தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த லைனோட மீனிங் ரியல்ல உள்ள சேம் லைன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் அந்த டி ஃபங்க்ஷனை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம், மற்றபடி எங்கள் ஆரில் உள்ள ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்கே பொருந்தும். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேக்ஸிமம் ஒரு செட்டுக்கு. லெட் X, D be given metric space and let A be a subset of X. A is said to be dense or everywhere dense if A bar equal to X. ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்கு ஒரு சப்செட் எடுக்கிறீங்க, அந்த சப்செட்டுக்கு க்ளோசர் கண்டுபிடிக்கும் பொழுது ஹோல் ஸ்பேஸே வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சப்செட்டை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைனாக்கா எவ்ரிவேர் டென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா X, Dக்கு பதிலாக நீங்கள் என்னத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா R, D எடுத்துக்கணும். செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் யூஷுவல் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? ஏ இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸா? ஏக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கியூ எடுத்துக்க போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி கியூ இஸ் சப்செட் ஆஃப் ஆர். ஓகே, கியூ பார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னா அது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்னு ஒடியாரும், சரிங்களா? ஸோ இப்போ கியூ பார் வந்து உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஹோல் ஸ்பேஸே எப்படியா இருந்துச்சுங்களா? ஸோ அதனால் கியூவை வந்து என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எவ்ரிவேர் டென்ஸு அப்படின்னு சொல்ல போகிறோம், சரிங்களா?
ஸோ q பார் அப்படிங்கும்போது நமக்கு ஹோல் ஸ்பேஸ் வந்துருச்சு. அதனால q is dense in R அப்படின்னு சொல்லிக்கலாம். This means that for every x belongs to x and every epsilon greater than 0, there is y belongs to A such that d of x comma y is less than epsilon. xல இருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் எப்சிலான் பாசிட்டிவ் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா there is y belongs to A such that distance between x comma y is less than epsilon. That's all. A is dense in x if and only if it intersects every open sphere. ஒரு எக்ஸுங்கிற செட்டில் ஏங்கிறது டென்ஸ் செட்டாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த செட்டு வந்து அந்த எல்லா ஓப்பன் ஸ்பியரையும் இன்டர்செக்ட் பண்ணும். A is dense in x if and only if A intersects every open sphere. ஸோ ஒரு செட்டுக்கு ஏங்கிறது டென்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அது எல்லா ஓப்பன் ஸ்பியரையும் கண்டிப்பாக இன்டர்செக்ட் பண்ணியிருக்கும். If a metric space X has countable dense subset, then X is said to be separable. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸுக்கு கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருக்குன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை வந்து செப்பரபிள்னு சொல்கிறோம். ஸோ ஆர் கமா ப்ளஸ்ஸு கமா டாட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ் தான். சரிங்களா? வேறு மாதிரி சொல்கிறோம்னாக்கா ஆர் கமா அண்டர் டி ஃபங்க்ஷன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ஆறு இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அது மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு நியூ கான்செப்ட் என்ன வருது, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை வந்து எப்போ செப்பரபிள்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு வந்து கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா அதை வந்து செப்பரபிள்னு சொல்கிறோம். ஸோ ஆர் வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செப்பரபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு கியூங்கிறது டென்ஸு, ரெண்டாவது கியூ வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா கவுண்டபுளாக இருக்கும். கியூ கவுண்டபுளாக இருக்கும், ஆர் வந்து அன்கவுண்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ஆர் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஆர் இஸ் செப்பரபிள்னு சொல்லலாம். ஸோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை கவுண்டபுள் டென்ஸ் சப்செட்டை வச்சிருந்ததுனாக்கா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை வந்து செப்பரபிள்னு சொல்கிறோம். ஸோ ஆறுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸு கியூங்கிற கவுண்டபுள் டென்ஸ் சப்செட்டை வச்சிருக்கிறதுனால அந்த ஆருக்கு பேர் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவுண்டபுள் டென்ஸ் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். The rational numbers form a countable dense subset of R. R with the usual metric is separable. Rல வந்து rational number countable பார்த்துட்டோம். R வந்து separable metric space. The metric space R power n C C naught L P where P 1 less than or equal to P less than infinity and C of A comma B given in example 1, 2, 3 and 5 are separable metric spaces. ஸோ இப்போ செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக்கு, அப்புறம் ஆர்னா அப்புறம் ஆர் பவர் என் உண்டுன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் ஆர் பவர் என் எல்லாமே அந்த யூஷுவல் மெட்ரிக்கை பொறுத்து செப்பரபிளாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சி நாட்டு எல்பி எல்லாமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ நீங்கள் ஹிண்ட் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செப்பரபிள், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் செப்பரபிள் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கிங்க. மெட்ரிக் ஸ்பேஸ் given example 4 is not separable. அது எக்ஸாம்பிள் 4ல் கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து நாட் செப்பரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் 4ல் என்ன கொடுத்துருக்கோம், எல் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கோம். எல் இன்ஃபினிட்டி அண்டர் திஸ் நார்ம் இஸ் நாட் செப்பரபிள் அப்படின்னா அதுக்கு கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் இல்லை அப்படின்னு அர்த்தம். எவ்வரி சப்ஸ்பேஸ் ஆஃப் எ செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் செப்பரபிள். ஒரு செப்பரபிள் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்பேஸ் எடுத்தோம்னாக்கா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக செப்பரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let xn be a sequence of point in a metric space x comma d. The sequence xn is said to converge to a point x belongs to x if given epsilon greater than 0 there exists a point, there is a integer n naught such that d of xn comma x less than epsilon for all n greater than n naught. இப்போ ரியல் அனாலிசிஸில் படித்த இந்த டெஃபினேஷனுக்கும் மெட்ரிக் ஸ்பேஸில் படிக்கிற இந்த டெஃபினேஷனுக்கு என்ன வித்தியாசம்? ரியல் அனாலிசிஸில் டி ஆஃப் எக்ஸ்என் கம்மா எக்ஸ் லெஸ் தென் எப்சலான் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் எப்சலான் அப்படின்னு சொல்லியிருப்போமா? இதான் ரியலில் சீக்வன்ஸ்க்கான டெஃபினேஷன். சரி, நம்ம மெட்ரிக்கில் டி ஃபங்க்ஷன் என்ன மாடுலஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோமா? அப்போ
distance between xn comma x அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் தானே. ஸோ மாடுலஸ் ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் எப்சலான் அப்படின்னாலும் மெட்ரிக் ஸ்பேஸில் டி ஆஃப் xn கமா எக்ஸ் லெஸ் தென் எப்சலான் அப்படின்னு சொன்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ இந்த ஒரு இடம் மட்டும் தான் மாறுது. அதுக்கு காரணம் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனை மாடுலஸ் யூஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதனால இந்த மாடுலஸ் பதிலாக இங்கே டிஸ்டன்ஸ் போட்டுக்கிறீங்க, முடிஞ்சு போச்சு. We denote this fact by xn tends to x in x comma d. X is called limit of the sequence xn. So இந்த மாதிரி d of xn comma x less than epsilon அப்படின்னு இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னாக்கா xn tends to x அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த x வந்து இந்த சீக்வன்ஸ்க்கு லிமிட் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம. The definition tells us that xn tends to x as n tends to infinity. Then for every epsilon greater than 0, the open sphere with the center x and radius epsilon contains all but a finite number of terms of the sequence. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சீக்வன்ஸ் எழுதுறோம். x1 கமா x2 கமா x3 கமா x4 and so on xn கமா and so on அப்படின்னு போயிட்டே இருக்கு. இதோட லிமிட் வந்து x அப்படின்னாக்கா இந்த லிமிட்டை வச்சு ஒரு ஓப்பன் ஸ்பியர் போட்டிங்க அப்படின்னாக்கா, ஓப்பன் ஸ்பியர் ஆர் ஓப்பன் பால் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா. ஒரு ஓப்பன் ஸ்பியர் போட்டிங்கன்னா சென்டர் வித் எக்ஸ் அண்ட் ரேடியஸ் ஆருக்கு ஹவவர் இட் மே பி ஸ்மால். ஒரு ஓப்பன் ஸ்பியர் போட்டிங்கன்னா, ஓப்பன் ஸ்பியர்னா அந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பால் ஓப்பன் போட்டுக்கிறபடி இப்படி ஒரு ஓப்பன் ஸ்பியர் போட்டிங்கன்னா இதை வேற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா எக்ஸ் போட்டு இந்த மாதிரி சஃபிக்ஸில் ஆரை போட்டுக்குவாங்க, எல்லாம் ஒன்று தான் சரிங்களா. இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பியர் போட்டிங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்பியரில் இந்த சீக்வன்ஸில் உள்ள இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ். ஒரு ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு டிபெண்டிங் ஆன் தி நம்ம சூஸ் பண்ணுற எப்சலானை பொறுத்து இந்த சீக்வன்ஸில் எல்லா நம்பருமே அந்த நெய்பர்ஹுட்ல வரலாம். தட் மீன்ஸ் அந்த ஓப்பன் ஸ்பியர்ல வரலாம். இல்லை ஒரு 10 நம்பர், ஒரு 100 நம்பர், ஒரு 1 crore நம்பர் மட்டும் வராமல் அதுக்கப்புறம் வர எல்லா நம்பர்ஸுமே அந்த ஓப்பன் ஸ்பியர்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். That is xn in s of x comma epsilon for all n greater than or equal to n0. அதாவது n0ங்கிறது அதான் நான் சொன்னாங்க. n0 வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கங்க, இல்லை 1 crore அப்படின்னு எடுத்துக்கங்க, இல்லை 1 lakh அப்படின்னு எடுத்துக்கங்க. அதுக்கு அந்தாண்டவரில் இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா நம்பருமே அந்த ஓப்பன் ஸ்பியரில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். If xn tends to x, then we have limit n tends to infinity d of xn comma x equal to 0. xn வேல்யூ xn நெருங்க அந்த xnக்கும் xக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். That means distance tends to 0. அதான் இங்கே எழுதியிருக்கோம். Limit of a convergent sequence in a metric space is unique. நீங்கள் ரியல் நம்பர்ஸ்லையும் சரி இல்லை மெட்ரிக் ஸ்பேஸ்லையும் சரி ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் இருக்குது அப்படின்னாக்கா ஒரே ஒரு லிமிட் தான் இருக்கும். மோர் தென் ஒன் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. A sequence x equal to xn in x is called Cauchy sequence in metric space x comma d if for every epsilon greater than 0 there exists a positive integer n0 such that d of xm comma xn less than epsilon for all m comma n greater than or equal to n0. ரியல்ல இந்த டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் xm மைனஸ் xn லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. காட்சியோட டெஃபினேஷனும் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், ஒரு செட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸில் உள்ள எந்த 2 பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட நம்பர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் 100 டேர்ம்ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் 1000 டேர்ம்ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸில் எந்த 2 நம்பர் எடுத்தாலும் அந்த 2 நம்பருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். ஸோ அது எந்த 2 நம்பர்ஸ் ஆர் தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் எப்சிலான். If xn is Cauchy sequence in x comma d, then d of xn comma xn tends to 0 as m comma n tends to infinity. அப்போ distance between any 2 point very very small அப்படின்னாக்கா the distance tends to 0 அப்படின்னு அர்த்தம். Every convergent sequence in a Cauchy sequence is a Cauchy sequence but converse is but not conversely in general. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எல்லாமே காஷி சீக்வன்ஸாக இருக்கும். ஆனால் காஷி சீக்வன்ஸ் எல்லாமே கன்வர்ஜென்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லணும், அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் காஷி சீக்வன்ஸு கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும், எல்லா காஷி சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். ஆனால் இன்னொரு மெட்ரிக் ஸ்பேஸே சொல்லணும்,
அதுல வந்து காஷி சீக்வன்ஸா இருக்கும், ஆனா அது கன்வர்ஜென்ட்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓகே, எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் காஷி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது, எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் காஷி சீக்வன்ஸுக்கு நம்ம ரியல்லையும் படிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா ஆர் கமா டிஏ எடுத்துக்கிறேன். ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக். என்ன டி அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் யூஷுவல் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூஷுவல் மெட்ரிக்னு சொல்லுவோம் இந்த டிஏ. ஸோ இந்த மெட்ரிக் ஸ்பேஸுக்கு எந்த காட்சி சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். சரிங்களா? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ல எந்த காட்சி சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கன்வர்ஜென்ட்டா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஓப்பன் இன்டர்வல், செமி ஓப்பன், க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்படின்னு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். என்னுடைய செட்டே தான். இப்போ நீங்க வந்து எதை மறந்துடணும், ஆர் கமா டியை மறந்துடணும். ஆருக்கு இது வந்து சப்செட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க செட்டு வந்து செமி ஓப்பன், க்ளோஸ் இன்டர்வல் 0,1. இதில் உள்ள எல்லா ரியல் நம்பர் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். Distance, the same distance function d of x comma y is equal to modulus of x minus y. ஸோ அப்போ இது மெட்ரிக் ஸ்பேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ரிக் ஸ்பேஸ் தான். இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் நான் ஒரு காஷி சீக்வன்ஸ் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. 1, 1/2, 1/3, 1/4 ஆன் ஸோ ஆன், 1/n, ஆன் ஸோ ஆன். இது ஒரு காஷி சீக்வன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் தட் டிஸ்டன்ஸ் இஸ் வெரி 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 ஸ்மால். ஸோ திஸ் சீக்வன்ஸ் இஸ் ஏ காஷி சீக்வன்ஸ் இன் திஸ் மெட்ரிக் ஸ்பேஸ். இஸ் இட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சீக்வன்ஸ் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல கன்வர்ஜென்ட் கிடையாது. இதே சீக்வன்ஸ் ஆர் கமா டில கன்வர்ஜென்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட லிமிட் 0 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 0 ஆறுங்கிற செட்ல இருக்குது. சரிங்களா? அதனால அது கன்வர்ஜென்ட். இப்ப இந்த செட்ல பொறுத்த வரைக்கும் இதோட லிமிட் 0 அப்படின்னு சொல்றீங்கன்னா லிமிட் செட்லயே இல்லையே. எனக்கு ஒரு நம்பர் தேவை, இதுல ஒரு நம்பருக்கு கன்வெர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்றேன்னாக்கா அந்த நம்பர் வந்து என்னுடைய செட்ல இருக்கணும். இப்ப நீங்க இந்த லிமிட் வந்து 0 அப்படின்னு சொல்ல போறப்ப எதை மறந்துடணும்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க ஆர் கமா டியை மறந்துடணும். நீங்க எந்த செட்டை தான் இப்ப பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செமி ஓப்பன், க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அப்படிங்கிற செட்டை தான் பார்க்கணும். ஸோ இந்த சீக்வன்ஸ்ல உள்ள எல்லா நம்பரும் இந்த செமி ஓப்பன், க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, லிமிட்டும் அந்த செட்ல வரணும். வந்துச்சுனாக்கா இது கன்வர்ஜென்ட். வரலையா? அப்ப இது கன்வர்ஜென்ட் கிடையாது. இது காட்சியா? காட்சி. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. ஒரு காஷி சீக்வன்ஸா இருக்கணும், ஆனா அது கன்வர்ஜென்ட்டா இருக்க கூடாது அப்படின்னாக்கா இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ திருப்பி சொல்றேங்க, ஆர்ல எல்லா காஷி சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட் தான். ஆனா ஆருக்கு சப்செட் எடுக்கும் பொழுது அதுல ஒரு காஷி சீக்வன்ஸ் எடுத்தோம்னாக்கா அது கன்வர்ஜென்ட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப இதுலயே அடுத்த கொஸ்டின் நீங்க காயின் பண்ணி பாருங்க. ஆர்ல ஒரு சப்செட் எடுத்துட்டு அந்த சப்செட்டுக்கு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துட்டு அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருக்கு. அதுல அந்த சப்செட் எடுத்துட்டு அதுல ஒரு காஷி சீக்வன்ஸ் எடுத்துட்டு அந்த காஷிக்கு அதுல லிமிட் இருக்கணும்னாக்கா இந்த செட்டை எப்படி எடுத்தா லிமிட் இருக்கும்? க்ளோஸ் இன்டர்வல் 0,1 எடுத்துனாக்கா லிமிட் இருந்திருக்கும். க்ளோஸ் இன்டர்வல் 0,1ங்கிறது என்ன செட்டு? க்ளோஸ்டு செட்டு. If a Cauchy sequence has convergence subsequence, then the whole sequence is convergent. ஒரு காஷி சீக்வன்ஸ்க்கு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருந்துச்சுனாக்கா ஹோல் சீக்வன்ஸ் கண்டிப்பா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருக்கும். காஷி சீக்வன்ஸ் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் பவுண்டட். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல காஷி சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது பவுண்டடா இருக்கும். எல்லா பவுண்டட் சீக்வன்ஸும் காஷி சீக்வன்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு எடுத்துக்கினாக்கா ஆர் கமா டி அப்படிங்கிற மெட்ரிக் ஸ்பேஸே எடுத்துக்கங்க. ஆர் கமா டி அப்படிங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்ல நான் 1,2 1,2 1,2 1,2 1,2 1,2 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேன். இந்த சீக்வன்ஸ் பவுண்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவுண்டட். இதுல உள்ள எல்லா நம்பரும் ஒரு ஃபிக்ஸட் நம்பரோட கம்மியான வேல்யூவா தான் இருக்கும். சரிங்களா? ஆல் எலமெண்ட்ஸ் இன் திஸ் சீக்வன்ஸ் இஸ் less than or equal to some positive integer k சொல்லிக்கலாம். சரிங்களா? அதனால இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் தான். ஆனா இது ஒரு காஷி சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷி சீக்வன்ஸ் கிடையாது. நீங்க எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் டிஸ்டன்ஸ் வந்து 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? நான் என்ன சொன்னேன்? டிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மாலா இருக்கணும். அப்போ வந்து எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறீங்க, டிஸ்டன்ஸ் வந்து 1/2 விட கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அப்ப இது என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷி சீக்வன்ஸ் கிடையாது.
ஸோ எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்லையும் காட்சி சீக்வன்ஸாக இருந்ததுன்னா அது பவுண்டடாக இருக்கும். ஆனால் பவுண்டட் சீக்வன்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காட்சி சீக்வன்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. A metric space x comma d is said to be complete if every Cauchy sequence in x comma d converges to a point of x. So ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை எப்போ கம்ப்ளீட்னு சொல்கிறோம், அந்த மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது என்னவா இருக்கணும், கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு எது எக்ஸாம்பிள், ஆர் கமா டி வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். காரணம் என்ன, அதில் ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஆனால் அதே இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1 அப்படின்னு ஒரு செட்டை கொடுத்து யூஷுவல் மெட்ரிக்கை கொடுத்தனாக்கா அது என்னவா வரல, அதில் ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுக்கும் பொழுது அது கன்வர்ஜென்ட்டாக இல்லை. ஸோ அப்போ இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 and 5 ஆர் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு எக்ஸாம்பிள். எனி சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் இஸ் க்ளோஸ்டு. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. செமி ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் 0,1 அண்டர் தி யூஷுவல் மெட்ரிக் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னானுங்களா. இப்போ காரணம் அது ஏன் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போணுச்சு அப்படின்னு காரணம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது க்ளோஸ்டு இல்லை. ஸோ அப்போ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில், ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் ஒரு சப்செட் எடுக்கிறோம், அதுவும் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும்னா அது என்னவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது க்ளோஸ்ன்ற 0,1 எடுத்திருந்தேன்னாக்கா கண்டிப்பாக அதில் ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுத்தேன்னா அது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருந்திருக்கும். அதில் 0 மட்டும் தான் நான் இல்லை, 0 பார்த்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருந்தேனாக்கா அந்த லிமிட், இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் 0 கிடச்சிருந்திருக்கும். ஸோ அது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக மாறி இருந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு ஒரு சப்செட் எடுத்துட்டு அதுவும் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த செட்டை நீங்கள் எப்படி எடுத்துருக்கணும் செலக்ட்னாக்கா க்ளோஸ்டு செட்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும். A metric space x comma d which is not complete is called an incomplete metric space. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னாக்கா அது இன்கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்லியிருக்கேன். ஹோல் ஸ்பேஸை வச்சு ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை எடுத்துக்கங்க. there's a set q of rational number and q complement are of irrational number in the restricted usual metric of R are the examples of incomplete metric spaces of R. அது என்ன restricted அப்படின்னாக்கா Q, D தான், வேற எதுவும் இல்லை. வாட் இஸ் D? D is usual metric. usual metrics என்ன, D of x, y is equal to modulus of x minus y அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. Qங்கிறது எதோட சப்செட், R ஓட சப்செட். சரிங்களா. Q is subset of R. இப்போ நான் அந்த D ஃபங்க்ஷனை Rல யூஸ் பண்ணாம Qக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் restricted function அப்படின்னு சொல்றாங்க, வேற எதுவும் இல்லை. ஸோ செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் அண்டர் யூஷுவல் மெட்ரிக் வந்து என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கனாக்கா கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கிடையாது. இப்போ ரியல் அனாலிசிஸ்லையும் இதை வந்து என்னன்னு சொல்லிக்கோனாக்கா ஆர் வந்து கம்ப்ளீட் ஆர்டர்டு செட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கியூஎஸ் வந்து ஆர்டர்டு செட் தான் ஆனால் கம்ப்ளீட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். சரிங்களா. அங்கே எதை வச்சு சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பவுண்டட்னஸ் வச்சு சொல்லியிருந்திருப்போம். இங்கே எதை வச்சு சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காஷி சீக்வன்ஸ் வச்சு சொல்லியிருக்கோம். சரிங்களா. எல்லாம் சேம் மீனிங் தான். அங்கே ரியலில் ஃபர்ஸ்ட்லேயே ஓடி வரும். இங்கே நம்ம மெட்ரிக் ஸ்பேஸில் காஷி சீக்வன்ஸ் வச்சு பேசியிருக்கோம். A subset A of a metric space is said to be nowhere dense if its closure has empty interior. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸுக்கு சப்செட் எடுத்து அந்த சப்செட் வந்து நோவர் டென்ஸ்ன்னு சொல்லணும்னாக்கா அதுக்கு க்ளோசர் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த க்ளோசருக்கு இன்டீரியர் வந்து என்ன செட்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா எம்டி செட்டா இருக்கணும். அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the set A is nowhere dense. க்ளோசருக்கு இன்டீரியர் கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எம்டி செட் வரணும். ஸோ கிவன் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் க்ளோசர் கண்டுபிடிக்கணும். க்ளோசர் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டீரியர் எடுக்கணும். அதான் க்ளோசர் ஹேஸ் எம்டி இன்டீரியர். அதாவது இந்த இடத்துல பார் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன்டீரியர் சிம்பிள் இருக்கும். அதான் இந்த இடத்தோட மீனிங். A is nowhere dense if and only if A bar does not contain any non-empty open set. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ்லேயே சொல்லணும்னாக்கா R, D அப்படிங்கிறது
யூஷுவல் மெட்ரிக் d of x, y is equal to modulus of x minus y. நான் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துட்டேன். இதில் நான் ஒரு செட் எடுக்கிறேன். இந்த செட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இசட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். -2, -1, 0, 1, 2 and so on இசட்டு. இது வந்து நான் நோவர் டென்ஸ்னு சொல்ல போகிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு பார் கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா இதே தான் வரும். -2, -1, 0, 1, 2 அப்படின்னு. ஏன்னா க்ளோசர்னா என்ன சொல்லியிருக்கோம், ஏ யூனியன் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் க்ளோசர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்க்கு என்ன கிடையாது, லிமிட் பாயிண்ட்ஸே கிடையாது. அப்போ இசட்டுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னாக்கா இசட்டே தான் வந்திருக்கும் நமக்கு. இதுக்கு நம்ம இப்போ இன்டீரியர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இன்டீரியர் என்னது, இதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இன்டீரியரில் வராது. காரணம் என்ன, இதில் ஒரு நம்பர் எடுத்து ஒரு ஓப்பன் பால் போடணும், சரிங்களா? அந்த ஓப்பன் பால் அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. ஸோ இதுக்கு வந்து இன்டீரியர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இசட்டுக்கு இன்டீரியர் வந்து எம்டி வரும். இதை நம்ம ரியல்லே சொல்லியிருக்கோம். அதனால இசட் வந்து என்னன்னு சொல்லிக்கலாம், நோவா டென்ஸ். இதே சேம் கான்செப்ட் தான் ரியல் அனாலிசிஸில் பார்த்தோம், சரிங்களா? ரியல்ல பார்த்ததை இங்கே என்னத்துல சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா செட்டோட டி ஃபங்க்ஷனை சேர்த்து கொடுத்து பார்த்துட்டு இருக்கோம். If an is a sequence of nowhere dense sets in complete metric space X, then there exists a point in X which is not in any of the ANS. So AN என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா sequence of nowhere dense sets. இந்த செட்டில் ஒவ்வொரு சீக்வன்ஸாக எழுதுறோம். A1, A2, A3 அப்படின்னு சீக்வன்ஸ் எழுதுறோம். அந்த சீக்வன்ஸில் உள்ள ஒவ்வொரு செட்டும் என்ன செட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நோவர் டென்ஸ் செட்டு. அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்க, கண்டிப்பா ஹோல் ஸ்பேஸ்ல ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எலமெண்ட் வந்து எந்த ஒரு செட்லையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்மேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்மளால ஒரு எலமெண்ட் சொல்ல முடியும். A1, A2, A3 and so on, AN and so on. இது எல்லாமே ஒரு மெட்ரிக் ஸ்பேஸோட நோவர் டென்ஸ் செட் அப்படின்னு சொன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்துக்க அப்படின்னாக்கா we can find an element A belongs to X such that A does not belongs to any of the set. If a complete metric space is the union of sequence of its subsets, then the closure of at least one set in the sequence must have non-empty interior. ஒரு கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் யூனியன் ஆஃப் சப்செட்ஸாக எழுதுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் உள்ள ஏதாவது ஒரு செட்டுக்குனாச்சும் க்ளோசர் கண்டுபிடிக்கும் பொழுது அது என்னவா வரணும், நான் எம்டி இன்டீரியராக வரணும். காரணம் எம்டீரியர் எல்லா செட்டுக்குமே எம்டீரியர் வருது அப்படின்னாக்கா அது என்ன வர முடியாது, அது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸா வர முடியாது. இப்போதான் இதுக்கான டெஃபினேஷன் நீங்க பார்த்து முடிச்சோம். Let x, d1 and y, d2 be two metric spaces. F is function from x to y, be a mapping. Then F is said to be continuous at a point x0 belongs to x if for every epsilon greater than 0 there exists delta greater than 0 such that d2 of f of x, f of x0 less than epsilon whenever d1 of x, x0 less than delta. ரியல் அனாலிசிஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்ப கண்டினியூஸ்னு சொல்லுவோம். ஸோ A and B are two subsets of a real numbers. F is function from A to B. So ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் x0 அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா எப்போ இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா whenever modulus of x minus x0 whenever modulus of x minus x0 is less than delta. டொமைன்ல x0 சுத்தி ஒரு நெய்பர் எடுக்கிறோம், சரிங்களா? அதான் டெல்டா நெய்பர்ஹுட்னு சொல்லுவோம். மாடுலஸ் ஆஃப் x minus x0 less than delta அப்படின்னாக்கா அதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கிறோம். அதோட இமேஜ் எங்க வரும், B ல வரும். அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் f of x minus f of x0 is less than epsilon அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ டொமைன்ல மாடுலஸ் ஆஃப் x minus x0 less than delta, டொமைன்ல டெல்டா நெய்பர்ஹுட்ல உள்ள பாயிண்ட்ஸுக்கு டெல்டா நெய்பர்ஹுட் ஆஃப் x0 இமேஜஸ் கண்டுபிடிக்கும் பொழுது கோடொமைன்ல எப்சிலான் நெய்பர்ஹுட்ல வரணும். அதோட இமேஜஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், f of x ன்னு சொல்லுவோம். ஸோ f of x minus f of x0 க்கு மாடுலஸ்
less than epsilon அப்படின்னாக்கா அதோட இமேஜஸ் எல்லாமே எப்சிலான் நெய்பர்ஹுட்ல வரணும். அதான் given epsilon positive we can find delta such that அப்படின்னு போட்டு whenever modulus of x minus x naught less than delta implies that modulus of f of x minus f of x naught is less than epsilon அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஈக்குவலண்ட் டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லிமிட் x tends to x naught f of x is equal to f of x naught அப்படின்னு சொல்லியிருப்போம். இதை வேற மாதிரி எழுதுறதுனாக்கா as x tends to x naught f of x tends to f of x naught அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். f of x naught வேல்யூவும் அதுக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து ரியல் நம்பர்ஸ்ல கண்டினியூட்டிக்கான டெஃபினேஷன். இப்போ இது அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு ஜெனரலைஸ் பண்றோம். மெட்ரிக் ஸ்பேஸ் ஜெனரலைஸ் பண்ணும்பொழுது டொமைன் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், கோடொமைன் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். ரெண்டுக்குமே சேம் மெட்ரிக் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, வேற வேற மெட்ரிக் கூட இருக்கலாம். ஸோ டொமைன்ல ஒரு டெல்டா நெய்பர்ஹுட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா மாடுலஸ் அப்படிங்கிறது இங்க வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா, ஆர்ல பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எதுதான் யூஸ் பண்ணிக்கிறோம்னாக்கா மாடுலஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா இங்க வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்ல நான் டிஸ்டன்ஸே கொடுத்துட்டேனே. ஸோ டெல்டா நெய்பர்ஹுட் எக்ஸ் கமா டி ஒன்ல எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா D1 ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தென் டெல்டா அப்படிதான் செலக்ட் பண்ண முடியும் எக்ஸ் கமா D1 அப்படிங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்ல. ஸோ இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்ல எக்ஸ் D1 ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டா அப்படிங்கிறது டொமைன்ல உள்ள எக்ஸ் நாட் அப்படிங்கிற பாயிண்டோட டெல்டா நெய்பர்ஹுட். அந்த நெய்பர்ஹுட்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இமேஜ் கண்டுபிடிங்க. இமேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது அது கோடொமைன்ல என்ன நெய்பர்ஹுட்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்சிலான் நெய்பர்ஹுட்ல வரும். less than epsilon அப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா then the function is called continuous function அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க D1 D2 சேம் மெட்ரிக்கா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே ஆருக்கு போகும்போது D1ங்கிறது மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான், D2ங்கிறது மாடுலஸ் ஃபங்க்ஷன் தான். சேம் let x comma d திருப்பி ரீட் பண்றேன். let x comma d1 and y comma d2 be two metric spaces and let f is function from x to y be a mapping, then f is said to be continuous at a point x naught if for every epsilon greater than 0 there exists delta greater than 0 such that d2 of f of x comma f of x naught less than epsilon whenever d1 of x comma x naught less than delta. so இந்த process வந்து அந்த டொமைன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்குமே நடக்குது. ஒரு x நாட்னு எடுத்தோம், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வேற எலிமெண்ட் x எடுக்கிறோம், இதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வேற ஒரு எலிமெண்ட் x எடுக்கிறோம், இதே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னாக்கா அந்த செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுனாக்கா then the function is called continuous function. f is continuous at every point of x then it is said to be continuous on x to y. ஒரு ஃபங்க்ஷன் அந்த டொமைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுனாக்கா then the function is called continuous function. அப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி சில ரிசல்ட்ஸ் என்ன ரிசல்ட்ஸ் இருக்கு. let x comma d1 and y comma d2 be two metric spaces and let f is function from x to y be mapping, then f is continuous if and only if f inverse of g is open for every open set g in y. ஃபேமஸ் தியரம் ரியல் அனாலிசிஸ்ல இது இருக்குது. இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் எவ்வரி ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதோட மீனிங் என்ன, இன்னும் நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் pulls back to open sets to open set அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா திருப்பி இதுக்கு டயக்ராம் தான் போடணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டொமைன், கோடொமைன், நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா இது எஃப்னா இங்க ஒரு கோடொமைன்ல இது வந்து எக்ஸ் கமா D1 எடுத்துக்கங்க, இது y கமா D2 எடுத்துக்கங்க. கோடொமைன்ல நான் ஒரு ஓப்பன் செட் எடுக்கிறேன். சரிங்களா, கோடொமைன்ல ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிறேன். அந்த ஓப்பன் செட் வந்து ஜீன் எடுத்துக்கிட்டுமா, இந்த ஓப்பன் செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இது ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம், f இன்வெர்ஸ் ஆஃப் g அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒரு கோடொமைன்ல ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டு அந்த ஓப்பன் செட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது அது எங்க முடியாரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டொமைன்ல வரும். ஜி வந்து எங்க செலக்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கோடொமைன்ல செலக்ட் பண்றேன். அதுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது அது டொமைனுக்கு வரும். அந்த செட்டு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஜி. கோடொமைன்ல ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது அது டொமைன்ல வரும். அந்த டொமைன்ல அந்த செட்டை வந்து எப்படி டவுன் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னாக்கா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஜி செலக்ட் பண்ணுவோம்.
இதுவும் இங்க ஓப்பனா இருக்கும். அதான் புல்ஸ் பேக், அதாவது டொமைன்ல உள்ள ஓப்பன் செட்டை கோடொமைனுக்கு ஓப்பன் செட்டா கொண்டு போறது கிடையாது. கோடொமைன்ல உள்ள ஓப்பன் செட்டை அப்படியே எங்க தள்ளுவோம், டொமைனுக்கு ஓப்பன் செட்டா தள்ளும். அதுதான் ஃபேமஸ் தியரம். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் எவரி ஓப்பன் செட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. A metric space x, d is compact if every infinite subset of x has at least one limit point. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து காம்பாக்ட் அப்படின்னு சொல்லணும்னாக்கா எப்ப காம்பாக்ட்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டினாக்கா, எந்த ஒரு இன்ஃபைனைட் சப்செட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு லிமிட் பாயிண்ட்னாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மெட்ரிக் ஸ்பேஸை 2-3 மெத்தட்ல நம்ம காம்பாக்டை வந்து 2-3 மெத்தட்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். என்னது, க்ளோஸ் 2 பவுண்டட் அப்படின்னு தான் காம்பாக்டுக்கு டெஃபினேஷனா சொல்லலாம். அப்படின்னாக்கா எவ்வரி ஓப்பன் கவர் ஹேஸ் ஏ ஃபைனைட் சப் கவர் அப்படிங்கிறதையும் காம்பாக்ட் நம்ம டெஃபினேஷனா சொல்லலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல எந்த ஒரு இன்ஃபைனைட் சப்செட் எடுத்தாலும் அதுக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா லிமிட் பாயிண்ட் இருக்கணும். அப்படி இருந்தாக்கா அது வந்து காம்பாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல நான் ஒரு செட்டு சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நான் ஒரு செட்டு சொல்றேன், காம்பாக்டா இல்லைன்னு சொல்லுங்க. ஓப்பன் 0 க்ளோஸ்டு 1 அண்டர் யூஷுவல் மெட்ரிக். இதுதான் என்னுடைய மெட்ரிக் ஸ்பேஸ். இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு நான் ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்து காமிக்கிறேன். 1, 1/2, 1/3 ஆன் சோ ஆன் 1/n ஆன் சோ ஆன் எடுத்துட்டேன். சரிங்களா? இது இன்ஃபைனைட் செட் தான். இந்த இன்ஃபைனைட் செட்டுக்கு கண்டிப்பா ஒரு லிமிட் இருக்கணும், லிமிட் பாயிண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இல்ல. இது ஒரு லிமிட் பாயிண்ட் 0 சார். 0னாக்கா நான் கொடுத்துருக்க செட்ல 0ங்கிற நம்பரே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப இது இன்ஃபைனைட் செட்டு. இந்த இன்ஃபைனைட் செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்க செட்ல இல்ல அப்படின்னாக்கா அந்த செட்டு வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காம்பாக்ட் கிடையாது. ஸோ தி செட் இஸ் நாட் காம்பாக்ட். அப்ப நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா, க்ளோஸ்டு அண்டு பவுண்டட்னு, அது இங்க பொருந்திக்கும். அப்ப இந்த செட்டை வந்து நான் க்ளோஸ்டு இன்டர்வலா போட்டேனாக்கா இதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட் வந்து இங்க கிடைக்கும். அப்போ அதை வந்து நான் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காம்பாக்ட் செட்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் என்னோட மெட்ரிக் வந்து r, d அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து காம்பாக்ட் இல்லையான்னு செக் பண்ண போறேன். இதுல நான் ஒரு இன்ஃபைனைட் செட் சொல்றேன். பாருங்க, இன்ஃபைனைட் செட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 ஆன் சோ ஆன். இதான் இன்ஃபைனைட் செட். கண்டிப்பா என்ன கண்டிஷன் என்ன, எந்த ஒரு இன்ஃபைனைட் செட் எடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பா லிமிட் பாயிண்ட் இருக்கணும். இதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கா? 1, 2, 3, 4 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட். இதுக்கு லிமிட் பாயிண்டே இல்ல. அப்ப r, d என்ன கிடையாது, காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இந்த டெஃபினேஷனை வச்சு ஒரு செட்டை வந்து காம்பாக்டா இல்லைன்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ டெஃபினேஷன் ஆஃப் தி காம்பாக்ட் செட். சரிங்களா? எவ்வரி காம்பாக்ட் சப்செட் இன் a metric space x is closed. அடுத்த டெஃபினேஷன் சொல்லியாச்சு. closed and bounded subset of x. If x is itself compact, then every closed subset of x is compact. அதாவது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த சப்செட் வந்து காம்பாக்டா இருக்கணும்னாக்கா கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடா இருக்கணும். சரி, ஓகே. நான் எடுத்துக்கிட்ட மெட்ரிக் ஸ்பேஸே என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காம்பாக்டா இருக்குது அப்படின்னாக்கா அந்த காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு சப்செட் எடுத்து அது காம்பாக்டா இருக்கணும்னாக்கா நம்ம என்ன மட்டும் செக் பண்ணா போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பவுண்டட்னஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, க்ளோஸ்டு மட்டும் செக் பண்ணா போதும். ஓகேங்களா? அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னுடைய ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. இதோட காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு எதெல்லாம் க்ளோஸ்டு செட்டா இருக்குமோ அதெல்லாம் காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். இப்போ என்னது, ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் 0.5, 0.75 அப்படின்னு ஒரு செட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா இது வந்து இதுக்கு சப்செட் தான். ஸோ அப்போ இது வந்து இதுக்கு என்னவா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ் இது வந்து ரியல்ல ஏற்கனவே படிச்ச சேம் தியரம் தான். இன் ஜெனரல் metric space there may exist bounded and closed set which are not compact. In a general metric space there may exist bounded and closed set which are not compact. First என்ன சொல்லிருக்காங்க, every compact subset of a metric space x is closed and bounded அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு காம்பாக்ட் செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அது க்ளோஸ்டா இருக்கும், பவுண்டடா இருக்கும். எதுல, மெட்ரிக் ஸ்பேஸ்ல. ஆனா பவுண்டட் க்ளோஸ்டு செட்டா இருக்கிற எல்லாமே காம்பாக்டா இருக்குமானாக்கா கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இதுதான் இந்த இடத்துல வந்து எதுவும் மாறுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரியல் அனாலிசிஸும் மெட்ரிக் ஸ்பேஸும் மாறுபடுது. ரியல் அனாலிசிஸ்ல
எந்த ஒரு க்ளோஸ் ரெண்டு பவுண்டட் செட் எடுத்தாலும் கண்டிப்பா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காம்பாக்டா இருக்கும். இஃப் ஒன் லீவ் கண்டிஷன் சொல்லிக்கலாம். காம்பாக்டா இருந்தாக்கா க்ளோஸ் ரெண்டு பவுண்டட். கான்வர்ஸ் என்ன? க்ளோஸ் ரெண்டு பவுண்டடா இருந்தா அது காம்பாக்டா இருக்கும். எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்ல. ஆனா ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்ல காம்பாக்டா இருந்தா கண்டிப்பா அது க்ளோஸ் ரெண்டு பவுண்டடா இருக்கும். ஆனா க்ளோஸ் ரெண்டு பவுண்டடா இருந்தா அது என்னவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காம்பாக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அப்ப ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஒரு செட்டை வந்து காம்பாக்ட்னு சொல்றதுக்கு என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பவுண்டட் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு பதிலா க்ளோஸ் ரெண்டு பவுண்டட்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா க்ளோஸ் ரெண்டு டோட்டலி பவுண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கான்செப்ட்ங்கிறது நான் பின்னாடி சொல்றேன். ஸோ மெட்ரிக் ஸ்பேஸ்ல நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்ல க்ளோஸ் ரெண்டு பவுண்டட் செட் வந்து காம்பாக்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஆர் கமா டில எல்லா க்ளோஸ் ரெண்டு பவுண்டட் செட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா காம்பாக்டா இருக்கும். எவ்வரி காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட் அண்ட் இட் இஸ் செப்பரபிள் ஆல்சோ. ஒரு காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அது கம்ப்ளீட்டா இருக்கும். அப்படின்னா அதோட எந்த ஒரு காட்சி சீக்வன்ஸ் எடுத்தாலும் அது கன்வர்ஜென்ட்டா இருக்கும். மோரோவர் இட் இஸ் ஆல்சோ செப்பரபிள். செப்பரபிள்னா எதை வச்சு பேசுறோம்? டென்ஸ் வச்சு பேசுறோம். எவ்வரி கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் காம்பாக்ட் செட் இஸ் காம்பாக்ட். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கேரக்டர்லாம் வச்சிருக்கோம், அந்த கேரக்டர் வச்சிருக்கோம். கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் a compact set is compact. A metric space X is said to be totally bounded if for every epsilon greater than 0 X contains a finite set called epsilon net such that the finite set of open spheres of radius epsilon and center in the epsilon net covers X. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த மீனிங்கை சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு எக்ஸுங்கிற செட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,10 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது நீங்க எப்சலானை பொறுத்து நம்ம எடுக்கிற எப்சலான் நெட்டு மாறிட்டு இருக்கும். சரிங்களா? நான் எப்சலான் வந்து என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா let me take epsilon is equal to 1. ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பரா தான் எடுக்கணும். நான் epsilon equal to 1 எடுத்துக்கிறேன். epsilon equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? for every epsilon greater than 0 நான் epsilon equal to 1 சொல்லிட்டேன். contains a finite set called epsilon net such that the finite set of open sphere. அப்ப இந்த epsilon netல உள்ளது எல்லாமே finite set of open spheres அப்படின்னாக்கா நான் epsilon net பேர் சொல்ல போறேன். epsilon net equal to என்னென்ன நம்பர்ஸ் வச்சுக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0.5 அதுக்கு அடுத்து என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0.5 1 1.5 2 2.5 3 3.5 4 4.5 6 5 5.5 6 6.5 7 7.5 8 8.5 9 9.5 10 அப்படி எடுத்துக்கிறேன். 9.5 கூட போதும், 10 தேவையில்லை. இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் சென்டரா வச்சு ரேடியஸ் 1 வச்சு நெய்பர்ஹுட் போடுங்க, ஓபன் ஸ்பியர் போடுங்க. அப்ப 0.5 சென்டரா வச்சு 1 ரேடியஸ்ல ஒரு ஓபன் பால் போட்டோம்னா அது என்னவா இருக்கும்? ஓபன் இன்டர்வல் -0.5, 1.5 வருங்களா? சரி, 1 சென்டரா வச்சு 1 ரேடியஸ் வச்சு ஒரு ஓபன் இன்டர்வல் போட்டோம்னாக்கா என்ன வரும்? 1 வந்து சென்டர். அப்போ 1 மைனஸ் லெஃப்ட் சைடு மைனஸ் பண்ணாக்கா 0 வரும், ரைட் சைடு ஆட் பண்ணாக்கா 2 வரும். சரி, ஓகே. அடுத்து 1.5 சென்டரா வச்சு போட்டோம்னாக்கா 0.5. அடுத்து வந்து 1.5 சென்டரா வச்சுக்கணும். 1.5 0.1 மைனஸ் பண்ணணும், 0.5 கமா ரைட் சைடு வந்து என்ன வந்துடும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2.5 வரைக்கும் போகும். ஓப்பன் இன்டர்வல் 2.5. அடுத்து 2 சென்டரா வச்சுக்கோங்க. 2 சென்டரா வச்சு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ரேடியஸ் டிரா பண்ணுங்க. ரேடியஸ் டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா 1,3 அப்படின்னு வருங்களா? இந்த எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம்னா உங்களுக்கு அதுக்குள்ள கண்டிப்பா என்ன வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் 0,10 வந்துருமா? வந்துரும். அப்ப
இந்த செட்டை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்சலான் நெட் அப்படின்னு சொல்றேன். இப்ப எப்சலான் வேல்யூ 1 எடுத்திருக்கேன், எனக்கு இந்த எப்சலான் நெட் கொடுத்திருக்கேன். இப்ப எப்சலான் வேல்யூ வந்து நான் ரொம்ப கம்மியான நம்பர் கொடுக்க அந்த ரேடியஸ் உள்ள ஓப்பன் செட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஹோல் ஸ்பேஸை கவர் பண்ணணும். அப்ப எனக்கு எப்சலான் நெட்ல உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? இப்போ எப்சலான் ஈக்குவல் டு 0.1 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், 0ல இருந்து 1 வரைக்கும் எனக்கு கவர் பண்றதுக்கு எனக்கு வந்து 10 செட்டுக்கு மேல தேவைப்படும். அப்ப 0ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா செட் நம்பர்ஸையும் கவர் பண்றதுக்கு எனக்கு 100 செட்டுக்கு மேல தேவைப்படும். எப்ப எப்சலான் ஈக்குவல் டு 0.1 அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த எப்சலான ரேடியஸா வச்சுக்கிட்டு இந்த எப்சலான் நெட்ல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் சென்டரா வச்சுக்கிட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் டிரா பண்ணி அந்த ஓப்பன் இன்டர்வல்ஸால இந்த செட்டை நம்ம கவர் பண்ணணும். சரிங்களா? அப்ப இதுதான் எப்சலான் நெட்டோட மீனிங். இப்ப டோட்டலி பவுண்டட் அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒரு செட்டை டோட்டலி பவுண்டட்னு சொல்லணும்னாக்கா இந்த எப்சிலான் நெட்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஓப்பன் பால்ஸ் டிரா பண்ணோம்னாக்கா அந்த கிவன் செட்டை நம்மளால கவர் பண்ண முடியணும். அப்படி கவர் பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்கா அந்த செட்டை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டோட்டலி பவுண்டட். படிச்சு பாருங்க. A metric space X is said to be totally bounded if for every epsilon greater than 0. X contains a finite set called epsilon net. இந்த Xக்கு ஒரு finite set வச்சிருக்கோம். அது இந்த செட்ல உள்ள நம்பர்ஸ் எல்லாமே Xல உள்ள நம்பர்ஸ் தானே. சரிங்களா? அதான் contains a finite set. அந்த செட்டுக்கு பேர் epsilon net. The finite set of open spheres of radius epsilon and centers in the epsilon net. epsilon net உள்ள நம்பர்ஸ் எல்லாம் சென்டரா வச்சுக்கிட்டு எப்சிலானை வந்து ரேடியஸா வச்சுக்கிட்டு நம்ம ஓப்பன் ஸ்பியர் டிரா பண்ணோம்னாக்கா தட் கவர்ஸ் எக்ஸ். சரிங்களா? இதுதான் டோட்டலி பவுண்டடுக்கு டெஃபினேஷன். மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் காம்பாக்ட் if and only if it is complete and totally bounded. R, D ல தட் மீன்ஸ் ரியல் அனாலிசிஸ்ல காம்பாக்டுக்கு என்ன சொல்லுவோம்? if and only if it is closed ன்னு சொல்லுவோம். ஸ்பேஸ்ல ஒரு செட் எடுத்து காம்பாக்ட்னு சொல்லணும்னா அது என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா இருக்கணும், அப்புறம் டோட்டலி பவுண்டடா இருக்கணும். ஸோ காம்பாக்டா இருந்தா கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டடா இருக்கும், கம்ப்ளீட் அண்ட் டோட்டலி பவுண்டடா இருந்தாக்கா காம்பாக்டா இருக்கும். மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு காம்பாக்டுக்கான டெஃபினேஷன். ப்ராடக்ட் ஆஃப் எனி நான் எம்ப்டி ஃபேமிலி ஆஃப் காம்பாக்ட் செட் இஸ் காம்பாக்ட். ஸோ 2 காம்பாக்ட் செட் எடுக்கிறீங்க, அந்த 2 காம்பாக்ட் செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறீங்க. அகைன் அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா காம்பாக்ட் செட்டா இருக்கும். அதான் ப்ராடக்ட் ஆஃப் எனி நான் எம்ப்டி ஃபேமிலி ஆஃப் காம்பாக்ட் ஸ்பேசஸ் இஸ் காம்பாக்ட். Let x, d1 and x2, d2 be 2 metric spaces. Let f be mapping of x1 into x2. Then f is function from x1 to x2 is continuous if and only if x1 converges to x implies f of x1 converges to f of x. கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினேஷன் சொல்லிட்டோம். என்னது? டெல்டா நெய்பர்ஹுட்ல ஒரு ஓப்பன் டெல்டா நெய்பர்ஹுட் வந்து டொமைன்ல எடுத்தோம்னாக்கா அதோட இமேஜ் எல்லாமே எப்சிலான் நெய்பர்ஹுட்ல கோடமைன்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா தட் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் தி பாயிண்ட் x0. x0ல டெல்டா நெய்பர்ஹுட்ல டொமைன்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு இமேஜ் கண்டுபிடிக்கும் பொழுது எப்சிலான் நெய்பர்ஹுட்ல கோடமைன்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த டெஃபினேஷனை எப்போதும் அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. நம்ம ரியல்ல வந்து நிறைய கண்டினியூட்டிக்கு செக் பண்றதுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா செக் பண்றதுக்கு நிறைய பார்த்துருக்கோம். சரி, ஓகே. வேற தியரிட்டிக்கல்ல வேற எதுவும் கண்டினியூட்டிக்கு டெஃபினேஷனா சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டொமைன்ல ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து எக்ஸ். அந்த டொமைன்ல உள்ள அந்த சீக்வன்ஸ் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிங்க, அதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அதோட லிமிட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு போகுது. சரிங்களா? அப்படி போனுச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ டொமைன்ல ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸோட லிமிட் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா கோடொமைன்ல அதோட இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஒரு சீக்வன்ஸா போட்டு அதோட லிமிட் கண்டுபிடிச்சோம்னா அதோட அந்த லிமிட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் இந்த டெஃபினேஷனோட மீனிங். Let a bar be the closure of a in x, d and let x belongs to capital X, then x belongs to a bar if and only if there exists a sequence xn in a such that xn converges to a. a barங்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா closure of a அப்படின்னு சொல்றோம். xங்கிறது செட்ல எடுத்துக்கிட்டோம். then x belongs to a bar if and only if there exists a sequence xn in a such that xn converges to a. என்ன அர்த்தம்? இதோட மீனிங் ஏ பார்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரியல்ல ஏ யூனியன் ஏ டேஷ் அப்படின்னு. அப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து எக்ஸ்னாக்கா அந்த எக்ஸும் கண்டிப்பா எதுலயே இருக்கணும்னு சொல்றாங்க, ஏ பார்ல இருக்கணும்னு சொல்றாங்களா?
ரெண்டும் சேம் மீனிங் தான். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு இந்த செட்டில் எடுத்துக்கிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு சீக்வன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து அந்த எக்ஸுங்கிற நம்பராக இருக்கும். அதான் க்ளோஸருக்கு டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. A metric space X is totally bounded if and only if every sequence in X has a Cauchy subsequence. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து டோட்டலி பவுண்டட் வந்து ஏற்கனவே நம்ம எதை வச்சு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்சலான் நெட்டை வச்சு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து டோட்டலி பவுண்டட்னஸ் வந்து எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா காட்சி சீக்வன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. A metric space X is totally bounded if and only if every sequence in X has a காஷி சப்சீக்வன்ஸ். எந்த ஒரு சீக்வன்ஸுக்கும் காஷி சப்சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டோட்டலி பவுண்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். A metric space X, D is compact if and only if every sequence in X has a convergent subsequence. மெட்ரிக் ஸ்பேஸ்ல காம்பாக்டுக்கு another definition. ஸோ காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல எப்படி எல்லாம் இருக்கலாம், டோட்டலி பவுண்டட் அண்ட் கம்ப்ளீட். another definition இங்க என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டினாக்கா கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னாக்கா காம்பாக்ட் செட். தட் மீன்ஸ் காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், இதோட மெட்ரிக் ஸ்பேஸ் கான்செப்ட் முடிஞ்சிச்சு. சரிங்களா, இப்போ ரியல்ல வந்து நான் மெட்ரிக் ஸ்பேஸ் டிஸ்கஸ் பண்ணணும், அதை வந்து நான் ஃபங்க்ஷனில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காண்டியே மெட்ரிக் ஸ்பேஸை பூரா இங்கே ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கேன். இல்லைனாக்கா நான் வந்து டைரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தா போதும், நார்மல் லீனியர் ஸ்பேஸில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே போதும். சரிங்களா, இப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் முடிச்சாச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் மெட்ரிக் ஸ்பேஸில் நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன்.